ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பிரேமா பாரதி ஸ்ட்ரீம். இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சடனாக அன்பிளான்டாக பிளான் பண்ண ட்ரிப் இது. கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டுருந்தாங்க பசங்களுக்கும் ஹஸ்பண்ட்க்கும். சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிவெடுத்து 2 டேஸில் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் போகிறப்போ பயங்கரமாக இருந்ததுங்க கிளைமேட்டு. வெயிலும் இல்லை மழையும் இல்லை, சூப்பரான கிளைமேட்டாக இருந்தது. எங்களுக்கு பர்ஸ்னலாக ட்ராவலிங் ரொம்ப 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 பிடிக்கும். ட்ராவலிங்னாலே ஒரு சூப்பரான வைபுங்க. நல்ல ஒரு சாங்ஸ் போட்டுட்டு செம்மையாக அந்த ட்ராவல் ஃபீல் வந்து வேறு லெவலில் இருக்கும். மோஸ்ட்லி 80s 90s சாங்ஸ் போட்டுட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணுவோம். ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு, ஏன்னா நாங்கள் கிளம்புனதே 2 o'clock மேலே தான் கிளம்புனோம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலேவாக தான் நாங்கள் ஊரில் போய் சேர்ந்தோம். இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர், எங்கள் மாமியார் ஊர் மதுரைக்கு தான். வாடிப்பட்டியில் இருக்க எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். வருஷத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சுருவோம். அதுக்காக தான் பிளான் பண்ணி நாங்கள் போயிருந்தோம். பொங்கல் வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டுருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களோட குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா, ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்குன்னு தனித்தனியாக வந்து கோவில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளது தான் எங்கள் குலதெய்வம். எங்களோட குலதெய்வம் பாப்பம்மாள் நாச்சியாரம்மாள். ரொம்ப குழந்தை உருவத்தில் இருக்க ஒரு தெய்வம் தான். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போய் நாங்கள் பொங்கல் வச்சுருவோம். லாஸ்ட் இயர் வச்சுருந்தோம். கும்பாபிஷேகம் வீடியோ கூட நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் வந்து நாங்கள் எங்களுடைய மாமனார் இறந்ததுனால போக முடியாமல் இருந்தது. ஆனால் இந்த இயர் எண்டுக்குள்ளே திதி முடிஞ்சதுனால சரி போய் வச்சுட்டு வந்துடுவோன்னு சடனாக பிளான் பண்ணி கிளம்புனது தான். ஸோ ரொம்பவே சூப்பராக திருப்தியாக இருந்தது. அங்கே மட்டும் போகாமல் கூடவே ஒரு 5 days எக்ஸ்ட்ராவாக லீவ் எடுத்து சூப்பராக இந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருந்தோம். அடுத்தடுத்து சூப்பர் பிளேஸ்க்கெலாம் போயிருந்தோம். இந்த வருஷம் என்னுடைய ஆசை எல்லாமே சூப்பராக நிறைவேறுச்சு. அதுக்கு ரொம்பவே நான் தேங்க்ஸ் சொல்லணும். நிறைய ஸ்ட்ரகுள்ஸும் இருந்தது. எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் அந்தந்த லொக்கேஷனில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் குலதெய்வத்துக்கு எப்பயுமே என் கையால் வந்து பார்த்திங்கன்னா, நான் கல்யாணம் பண்ணி 10 வருஷமும் இதே மாதிரி தான் நான் வந்து எங்களோட குலதெய்வத்தை போய் வணங்கியிருக்கேன். நம்ம வீட்டில் எப்படி நம்மளுக்கு ஒரு சீர்வரிசைன்னு கொடுப்பாங்களோ அதே மாதிரி எங்கள் தெய்வத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீர் எடுத்துகிட்டு போய் வச்சு தான் பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவேன். அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனநிறைவாக இருக்கும். அதுவும் அங்கே போய் என் கையால் ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து வாங்கி வைப்பேன். எங்களோட தெய்வம் குழந்தைன்றதுனால மணியும் வளையலும் வச்சு அதை எடுத்து எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் போடுவோம். என்னோடய பாப்பா இருக்கா, அடுத்து என்னுடைய மச்சினருடைய குழந்தை இருக்கா, 2 பேருக்குமே கொடுத்துருவேன். இங்கே ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து விளக்கு விற்றுட்ருந்தாங்க. நம்ம சென்னையிலையும் இருக்குது. பட் ஆனால் நெய் விளக்கு கூடவே வந்து வத்தி குச்சி ஒன்றும் அந்த கிழிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு இதுவுமே கொடுத்துருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயும் தீப்பெட்டி இல்லைன்ற ஃபீலிங்லாம் இல்லாமல் அதுலேயே அழகாக நம்ம வந்து விளக்கேற்றிடலான்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு தெய்வத்துக்கும் வந்து எங்களுடைய பொங்கலை வந்து படையலிட்டு கற்பூரம் ஏற்றி நல்லா சூப்பராகவே செம்மையாக சாமி கும்பிட்டு முடித்தோம். எங்களுடைய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் அது மட்டும் இல்லாமல் வருஷம் ஏதாவது ஒரு திருவிழா அந்த பெட்டி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து எங்களோட இது. ஸோ மற்றபடி சிலையாக வந்து அம்மன் இருக்க மாட்டாங்க. பொங்கல் ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து மந்தையிலையும் போய் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம். எங்கள் அத்தையும் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க பொங்கல் வைக்க. பொங்கல்லாம் நல்லபடியாக வச்சுட்டு நாங்கள் வீட்டில் போய் சமையல்லாம் பண்ணி மதியம் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு திரும்ப என்னுடைய பாப்பா சும்மாவே இல்லை, போயே ஆகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சா. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் இருந்து ஒரு 6 to 7 kilometers தூரத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. குட்லாடம்பட்டியிலேருந்து போகிறவங்களுக்கு தெரியும், மேபி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கல்யாணம் புதுசில் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மேலே அருவிக்கிட்டே போயிட்டு பார்த்ததெல்லாம் உண்டு. ரொம்ப பெரிய மலை. ஸோ ஏறி போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அப்போ ஏறி போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பல ப்ராப்ளம்னால அண்ட் ஆல்சோ பராமரிப்பு ரீசனுக்காக அருவியை வந்து தடை செஞ்சுட்டாங்க மேலே போகாத அளவுக்கு. ஸோ கீழே வர ஓடையில் வந்து நம்ம வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு சைடு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நான் பசங்களை கூட்டிகிட்டு ஒரு 2-3 தடவை போயிருந்தோம். அதனால் என்னோடய பாப்பா ரொம்ப பிடிவாதமாக இந்த வாட்டி போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிவிட்டு
நானும் பசங்க அவரும் மட்டும் பைக்கில் போயிட்டுருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த அருவி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். பட் ஆனால் சளியோ ஜுரமோ எதுவுமே பிடிக்காதுன்னுவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தண்ணி அது இயற்கையாக வர்றதுனால. ஸோ நாங்கள் ஃபைனலாக அந்த அருவிக்கு பாலம் இல்லை தான் வந்துட்டு பார்க் பண்ணிவிட்டு, இந்த சைட் பார்த்திங்கன்னா அருவி வந்துட்டுருக்கு இல்லைங்களா, அந்த சைடு அலோடு இல்லை. ஸோ ஆப்போசிட் சைடில் தான் வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நானும் பசங்களும் அவங்க மட்டும் என் ஹஸ்பண்டும் போயிருந்ததுனால அவர் தான் கூட்டிகிட்டு உள்ளே போயிட்டு இருந்தார், நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த ஃபால்ஸுக்குமே ஹாலிடேஸில் அவ்வளோ கூட்டம் வருவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு சைட்லேயுமே ரிசப்ஷனுக்கு வரும்போது ஒரு பெரிய கேங்கே போயிட்டு வந்தாங்க அருவிக்கு. அடிக்கடிக்கு இங்கே வந்துட்டு அருவியில் வந்து சில டைம் விடுற மாதிரியும் சில டைம் விடுறன்ற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஓடையில் தண்ணி வரும்போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் ஓடையில் இருக்கிறதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். கீழே போகிறதுக்கான வழியெல்லாம் பெருசாக இருக்காது, கொஞ்சம் கல்லாக தான் இருக்கும். அதிலே தான் பார்த்து போயிட்டு ஆக்சஸ் பண்ணணும். அதுவும் கிறிஸ்மஸ்ன்றதுனால கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. இது கம்மி தான், எப்பயுமே நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் அங்கங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளம் மாதிரி இருக்கும், நல்லாவே ஆழமாக இருக்கும். ஸோ அதில் வந்து சும்மா கொஞ்சம் குளிச்சுட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு போகிறது தான் மெயினாக வருவாங்க. என்னோடய பசங்களும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் என் பையனுக்கு தண்ணினா பயம். சின்ன வயசுலேருந்தே பீச்சில் கூட கால் வைக்கிறதுக்கு யோசிப்பான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணினா, ஆனால் என் பொண்ணு சொல்லவே வேண்டாம், பயங்கர சுட்டி. விட்டால் போதும் போய் குதிச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்துடுவேன். நான் தான் பயந்துக்கிட்டே நிற்பேன், ஏன்னா அடிபட்டுருமோன்ற மாதிரி கொஞ்சம் பதட்டமாகவே இருக்கும். ஸோ அவள் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கறதுலாம் அவள் ரொம்பவே ஆர்வம். பையன் கொஞ்சம் பயந்து கொஞ்சம் நிற்பான், நின்று நிதானமாக தான் சில விஷயங்கள்லாம் பண்ணுவான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு அவனை தண்ணியில் இறக்குறதுக்கே. ஸோ அந்த சில சேட்டைகள்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. மோஸ்ட்லி நான் அவங்க கூட வந்து நிற்க மாட்டேன், அவங்க அப்பா தான் எல்லாமே பார்த்துப்பாங்க. அப்புறம் சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு நான் மேலேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நான் வீட்லேயே சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன், தண்ணிக்குள்ளெலாம் வந்து இறங்கி ஃபுல்லாலாம் விளையாடக்கூடாதுன்னு. என் பாப்பா அப்போது ஓகேம்மா கால் மட்டும் நினச்சிக்கிறோம்மா, நாங்கள் இறங்க மாட்டோம்மா அப்படி இப்படின்னு பயங்கர கன்வின்சிங்லாம் பண்ணி கூட்டிகிட்டு போனால். பட் ஆனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே. நான் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸுமே எடுத்துகிட்டு போகல, வெறும் டவல் மட்டும் கொண்டு போயிருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரெண்டு பேரும் விழுந்து பிறண்டு எல்லா வேலையும் நடந்தது. தலையை மட்டும் நினைக்காதீங்க பசங்களா, சளி பிடிக்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா விளையாட விட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். அவங்க விளையாடினதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன், ரொம்ப ஆட்டம் அதிகமாக இருந்தது. ஏன்னா தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்கும். பயங்கரமாக வந்து ஷிவர் ஆகிட்டே இருந்தா என் பாப்பா. வாயெல்லாம் வந்து டைப் அடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு லிப்ஸு. அவ்வளோ இதுலேயும் அவ்வளோ என்ஜாய் பண்ணணுன்னு கேட்டு அவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு 1/2 to 45 minutesலேயே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் என் பாப்பா 2 hours வேணும், எனக்கு 2 hours வேணும்ன்ட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தால். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிறப்போ பின்னாடி என் கூட உட்காந்துருந்த பாப்பா 2 பேரும் ஈரமாக இருக்காங்கன்னு ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சாச்சு. ஆனால் போகிற காற்றுலேயே வந்து ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக காஞ்சிரும். ஏன்னா நானுமே 2-3 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஜாலியாக இருந்தது. அவங்களுடைய ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் நாங்கள் ரெடி ஆகி ஒரு இடம் போயிருந்தோம். அங்கே பயங்கர சொதப்பல், அதையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஈவினிங் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோம். ஆனால் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுங்க. கோவிலுக்குள்ளே போயும் அம்மனை தரிசனம் பண்ணவே முடியலை. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு. கிறிஸ்மஸ்னாலையா இல்லை இந்த மாலை போடுற சீசன்னாலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரிப்பாக வந்திருந்தாங்க, சரியான கூட்டம். சுத்தமாக உள்ளே போகவே முடியலை. ஏன்னா எங்களுக்கு பார்க்கிங்கே கிடைக்கல. ஒரு 3 times வந்து அந்த கோவிலையே சுற்றி சுற்றி வந்துட்டுருந்தோம். ஃபைனலாக ஒரு இடத்துல பார்க்கிங் கிடச்சிது. பார்க்கிங்க்கும் கோவிலுக்கும் 1.5 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் இருந்தது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஏன்னா ஆட்டோ எதுவுமே அவைலபிள் இல்லை. ஸோ நடந்தே தான் போகணும். அப்படி இருந்துமே எங்களால் உள்ளே வந்து சுவாமியை தரிசனம் பண்ண முடியல. அந்த கஷ்டம் கொஞ்சம் இருந்தது. சரி நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வரும்போது அவங்க டேடி வந்து நடந்தே போயிட்டாங்க. நாங்கள் மட்டும் சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து போயிட்டுருந்தோம். ஏன்னா எங்களால் சுத்தமாக நடக்க முடியல. அன்னைக்கு வந்துட்டு ஊரில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டேவே நாங்கள் கிளம்பி ஒரு
சூப்பரான பிளேஸ்க்கு போயிருந்தோம். ரொம்ப வருஷத்து ஆசை அது நல்லபடியாக நிறைவேறுச்சு. அது என்ன ஏதுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.